ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 1 நாளாகமம் 11வது அதிகாரம் 3வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்க கேட்போம். கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். முழு இஸ்ரவேலின் மேலும் சவுல் ராஜாவாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். அந்த சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தபோது ஆண்டவர் அவனை புறக்கணித்துவிட்டு தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட செய்தியை அறிந்த சவுல் எப்படியாகிலும் தாவீதை கொல்ல வேண்டும் என்று நினைத்து அவனை துரத்தி கொண்டே வந்தார். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அவர் குகைகளிலும் மலைகளிலும் காடுகளிலும் அலைந்து திரிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அந்த எல்லா இடங்களிலும் கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார். அலைச்சல்களை கடந்து சில காலங்கள் அவர் எபிரோனில் தங்கியிருந்தார். இந்த சூழ்நிலையில் சவுலுக்கும் பெலிஸ்தர்களுக்கும் இடையில் யுத்தம் நடைபெற்றது. சவுலும் அவனுடைய குமாரர்களும் யுத்த களத்தில் கொல்லப்பட்டு விட்டார்கள். இந்த செய்தியை அறிந்தபோது இஸ்ரவேலின் மூப்பர்கள் எல்லாரும் தாவீதினிடத்தில் வந்து, தாவீது இஸ்ரவேலின் மேல் ராஜாவாவார் என்று கர்த்தர் முன்னதாக சொல்லியிருந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணவும் செய்தார்கள். பாருங்கள், வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்ட தாவீது அநேக மாதங்களும் சில ஆண்டுகளும் வேதனைகளை சந்தித்து கொண்டிருந்தார். உண்மையாகவே கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரானால் அது ஏன் நிறைவேறாமல் இருக்கின்றது? ஏன் அது நிமித்தம் நான் துன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கின்றது? ஒருவேளை வாக்குத்தத்தம் பெறுகிறதற்கு முன்னதாக இருந்த சமாதான நிலைமை கூட இப்பொழுது இல்லாமல் இருக்கிறதே என்றெல்லாம் தாவீது சிந்தித்திருக்கக்கூடும். வாக்கு பண்ணின கர்த்தர் தாவீதுக்கு அவைகளை நிறைவேற்றுகிறதற்கு உண்மையுள்ளவராகத்தான் இருந்தார் என்பதை இந்த வசனம் சான்று பகர்ந்து நிற்கின்றது. அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் நீங்களும் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி இருப்பாரானால் நிச்சயமாக அதை செய்து நிறைவேற்றுவார். ஒருவேளை நாமே அந்த காரியங்களை மறந்து விட்டால் கூட மறவாமல் அவைகளை நமக்காக நிறைவேற்றி கொடுக்கிற கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். ஆகவே வாக்குத்தத்தங்களை குறித்து நீங்கள் சோர்ந்து போய் தளர்ந்து போய் விடாமல் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து ஆயத்தத்தோடு காத்திருங்கள். நிச்சயமாய் அது நிறைவேறும். ஒருவேளை யாரும் எதிர்பாராத சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் அது வந்து சம்பவிக்கும். நீங்கள் அதிசயப்பட்டு பூரிப்பீர்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தாவீதுக்கு நீர் சொன்ன வாக்குத்தத்தத்தை மிக நேர்த்தியாக சற்றும் பிசகி விடாமல் சரியாக நிறைவேற்றினது போல எங்கள் வாழ்க்கையிலேயும் நீர் நிறைவேற்றுவீர் என்கிற நல்ல மன தைரியத்தை எங்களுக்கு ஊட்டி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையோடு உம்முடைய வார்த்தையின் நிறைவேறுதல்களுக்கு காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.